வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். அருமை நண்பர்களே, இந்த முளைப்பாரி விழா மிக சிறப்பான விழா. இது எங்கள் ஊர் விஜயச்சம்பாட்டில் நடந்த ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு. இந்த தொகுப்பை, இந்த வீடியோ தொகுப்பை நமக்கு தந்து உதவியவர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள். இவர்கள் சக்தி ஸ்டுடியோ என்கின்ற பெயரில் கேபிள் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் இந்த வீடியோவை எடுத்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. பாருங்கள், முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்து, பெண்கள் கும்மி அடித்து அதை எடுத்து செல்வதற்கு முன்பாக கும்மி அடித்து அவர்கள் மகிழ்கின்றார்கள், அம்மனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். இப்போது பாருங்கள், முளைப்பாரிக்கு தீபாதரணை நடக்கின்றது. அதிலே தர்மகர்த்தா முத்துகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். முன்னாள் தர்மகர்த்தார் பல பேர்கள் கலந்திருக்கின்றார்கள். ஊர் பெரியவர்கள் எல்லாம் கலந்து தூக்கி இப்போது ஒவ்வொருவர் தலையிலாக கொடுக்கப்படுகிறது. மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த ஊர்வலமானது அப்படியே ஊரை சுற்றி வரும், பெரும் கூட்டமாக இருக்கும் இரவு. ஆகவே இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளவு அழகான இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கண்டு களிப்பதற்காக இதை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். பாருங்கள், ஆண்களும் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். அடுத்து மாவிளக்குக்கு எடுக்கின்ற ஒரு விழா இருக்கிறது. அதற்கான மாவு தயாரிக்கின்ற வேலையிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, பெரிய பெரிய அளவிலே இந்த மாவு விளக்கு தயாராகிவிட்டது. ஒரு மாவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தட்டிலே வைத்து அதன் மீது விளக்கு வைத்து அதைக்கு நன்றாக எண்ணெய் விட்டு சுமார் ஆயிரக்கணக்கான விளக்குகள் தயாராகும் எங்கள் ஊரிலே. எங்கள் ஊர் சற்று பெரிய ஊர். ஆகவே அந்த ஊரிலே நடக்கின்ற மாவிளக்கு திருவிழா கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். இப்போது மாவிளக்குக்கு தீபாதரணை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு பக்கம் பெண்கள் கும்மி அடிக்கின்றார்கள். அம்மன் அருள் வந்து பல பேர்கள் ஆடுகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த கும்மி அடிக்கும் பெண்களும் ஆடி பாடி மகிழ்ந்து செல்வது ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சி. கோவில் திருவிழா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்து அந்த மக்கள் எல்லாம் வெளியிலே பிழைப்புக்காக வெளியில் இருந்தாலும் இந்த கோவில் திருவிழா நேரத்தில் வந்து ஒன்று கூடி ஆடி பாடி மகிழ்கின்ற காட்சி ஒரு அற்புதமான காட்சி. இதோ பிள்ளையார் கோவிலில் வைத்துதான் இதை மாவிளக்கை எடுப்பார்கள். அப்படி எடுக்கின்ற போது கூட்டத்தை பார்த்தீர்களா? இரவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பாருங்கள், அந்த மாவிளக்கு நிகழ்ச்சியை அதை மேலிருந்து படம் பிடித்த அந்த சக்தி ஸ்டுடியோவுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் அந்த மாவிளக்கு காட்சியும் அந்த கும்மி பாடலையும் நமக்கு காட்டி மகிழ்விக்கின்றார்கள். இதுதான் மாவிளக்கு நிகழ்ச்சி. அங்கே பெண்கள் எல்லாம் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். ஒரு பக்கம் இளைஞர்கள் ஆடுகின்றார்கள், இன்னொரு பக்கம் இதை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு பக்கம் இளைஞர்கள் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். இதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவே அந்த மாவிளக்கை கொண்டு வருகின்ற காட்சியை பாருங்கள். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம். ஒலி அலங்காரங்கள் எல்லாம் எங்கள் ஊரிலே மிக சிறப்பாக இருக்கும். அம்மன் இப்போது அந்த பால்குடம் கும்பம் எடுத்து வருகின்ற நிகழ்ச்சியும் உண்டு. இது பால்குடம் எடுத்து வருகின்றார்கள். இது பால்குடம் எடுத்து வருபவர்கள் மொத்தமாக கோயிலில் இருந்து எடுத்து வந்து பிள்ளையார் கோயிலில் இருந்து அம்மன் கோயிலுக்கு எடுத்து வருவார்கள். அது கூட ஒரு பெரிய ஊர்வலமாக இருக்கும். அப்போதும் அம்மன் அருள் வந்து ஆடுகின்ற பெண்களோடு கும்மி பாட்டு இவைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு விழா நடக்கின்ற போதும், கூட்டமாக ஊர்வலம் வருகின்ற போதும் அந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆடி பாடி மகிழ்வது நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி.
பாருங்கள், கும்பம் எடுத்து அம்மன் அருள் வந்த அந்த பெண்கள் ஆடுகின்றார்கள். இப்போது மாவிளக்கு கோயிலுக்குள் செல்கின்றது. அந்த காட்சி அருமையான காட்சி. மாவிளக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு அழகாக தயார் பண்ணி இருக்கின்றார்கள். இது அத்தனை பேர் கையிலும் கொடுப்பார்கள். இதுதான் எங்கள் ஊர் அம்மன் கோயில் உள்ள சப்பரம். இது புதன்கிழமை இரவு கிட்டத்தட்ட 2 மணி அளவிலே தொடங்கி காலை 8-9 மணிக்குத்தான் கோயிலுக்கு வந்து சேரும். இதிலெல்லாம் இப்போது பக்தர்கள் ஒரு பவ்யத்தோடு சாமியை தரிசனம் செய்கின்றார்கள். அதை இழுத்து வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முதல் மரியாதையாக தர்மகர்த்தா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து வருகின்றவர்கள் எல்லாம் இப்போது தரிசனம் செய்வார்கள். இதுவும் மிகப்பெரிய ஊர்வலமாக இருக்கும். வான வேடிக்கைகள், மேளதாளங்கள், செண்டா மேளங்கள் என்று சொல்லி இது ஒரு கணக்கில்லாத கூட்டமாக இந்த காட்சியை காண்பவரை கவருகின்ற வகையிலே இருக்கும். இது எங்கள் ஊரிலே நடக்கின்ற விசேஷம். எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வருடந்தோறும் எல்லோரும் வெளியில் இருந்தாலும் மும்பை, துபாய் போன்ற இடங்களிலெல்லாம் இருந்தாலும் கூட, சென்னை, பெங்களூர், ஊட்டி, இப்படி எல்லா பகுதியிலும் இருந்தாலும் கூட இந்த விழாவிற்கு வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் ஒரு வாரம் மகிழ்ச்சியோடு ஆடி பாடி மகிழ்வார்கள். பாருங்கள், இதுதான் சப்பரத்தில் இருக்கின்ற